ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய இல்லங்களில் வந்து உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. கடந்த 2025 வருடம் முழுவதும் கூடவே இருந்து பாதுகாத்து தப்புவித்து ரட்சித்து அரவணைத்து தேற்றி ஆற்றி துணையாக இருந்து தேடுதலாக இருந்து வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்தி அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து கழுகை போல சுமந்து தாயை போல தேற்றி தகப்பனை போல தோல் சுமந்து மெய்ப்பனை போல நடத்தி இந்த 2026 வருஷத்துக்குள் உங்களை அடியெடுத்து வைத்த தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் உங்களோடு கூட இருந்த தேவன் இந்த புதிய வருஷத்திலேயும் உங்களோடு கூடவே இருந்து உங்களை தொடர்ந்து நடத்துவாராக, உங்களை உயர்த்துவாராக, வாழ வைத்து அழகுபடுத்துவாராக. இந்த வருடம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் உன்னதமான வாக்குத்தத்தம் எரேமியா 29 அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாகவே இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய நினைவுகளை வைத்திருக்கிறார். நினைவு என்று சொன்னால் தேவனுடைய சிந்தனை, நினைவு என்று சொன்னால் தேவனுடைய அபிப்பிராயம், நினைவுகள் என்றால் தேவனுடைய எண்ணங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரை குறித்து உங்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருடம் புது வருஷத்தில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நினைவை வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே உங்களை குறித்து அவர் இந்த ஆண்டு வைத்திருக்கக்கூடிய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 4 விதமான நினைவுகளை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருடம் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். முதலாவதாக, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்கிறதான நினைவை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் இந்த வருடம் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான நினைவை கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில முடியாத காரியங்கள், நிறைவேறாத காரியங்கள், உண்டாகாத காரியங்கள், தோன்றாத காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில உண்டாக வேண்டும், அது பலிக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், அது வாய்க்க வேண்டும் என்கிறதான நினைவை கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். நான்காவதாக, உங்களை உயர்த்த வேண்டும் என்கிறதான நினைவை குறித்து கர்த்தர் தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இந்த புதிய வருஷத்தில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல NIV வெர்ஷன்ல இப்படியாக நாம பார்க்கிறோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and plans to give you a future. இந்த வாசித்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் 4 வகையான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ப்ராஸ்பர் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. not to harm you, உங்களுக்கு கர்த்தர் தீங்கு நினைக்கும்படி அவர் நினைவில் வைக்கவில்லை என்கிறதான வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக
உங்களுக்கு கர்த்தர் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி இங்கே ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். நான்காவதாக பிளான்ஸ் டு கிவ் யூ ஃபியூச்சர், உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க தேவன் தன்னுடைய நினைவில் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 4 வார்த்தைகளையும் ஆராய்ந்து அலசி நிதானித்து பார்க்கும் பொழுது அவைகளிலிருந்து அநேக அர்த்தங்கள் எனக்கு உண்டானது. ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட்லி, பிளான் டு ப்ராஸ்பர் யூ. பிளான் டு ப்ராஸ்பர் யூ என்றால் அர்த்தம் என்ன? உங்களை செழிக்க வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாகவே இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய லட்சியமாகவே இருக்கிறது. உங்களை செழிப்புள்ள வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்பது உங்களை குறித்த தேவனுடைய நினைவாக இருக்கிறது, தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவதாக, பிளான்ஸ் டு ப்ரொவைட் யூ. அந்த பிளான்ஸ் நாட் டு ஹார்ம் யூ என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் பார்ப்போம் என்று சொன்னால் பிளான்ஸ் டு ப்ரொவைட் யூ, உங்கள் வாழ்க்கைக்குரிய அனைத்து தேவைகளையும் சந்தித்து உங்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய நினைவில் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் கலங்க வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், களைத்து போக வேண்டாம், விடாய்த்து போக வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், I have a plan to provide you in all the areas in your life. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குரிய அனைத்து தேவைகளையும் சந்திக்கும்படியாக தேவன் உங்களை குறித்து நினைவாகவே இருக்கிறார். மூன்றாவதாக, plans to possibilities. the plans to possibilities என்று சொன்ன அர்த்தம் என்ன? முடியாதவைகளை உங்கள் வாழ்க்கையில முடித்து கொடுக்கும்படியாக, முடித்து தரும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். தன்னுடைய நினைவில் அவர் ஆற்றல் மிக்கவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான்காவதாக, பிளான்ஸ் டு ஃபுல்ஃபில் இஸ் பிளான்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில குறித்ததான தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகளாக இருக்கிறது, எண்ணங்களாக இருக்கிறது, லட்சியங்களாக இருக்கிறது, நோக்கங்களாக இருக்கிறது. ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கடந்த ஆண்டு எப்படி கடந்து வந்தீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. உங்களுடைய நிலையிலிருந்து பார்த்தால்தான் நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலையை நான் நடந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருடம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், சவால்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கவலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கலக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கடனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நிரந்தரமான வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சொந்த வீடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பலவிதமான சோதனைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புது வருஷம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை குறித்து நான் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த நல்ல திட்டம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த நல்ல திட்டம் நீங்கள் குறைவில்லாமல் வாழ வேண்டும். அந்த நல்ல திட்டம் உங்கள் வாழ்க்கையில் முடியாத காரியங்கள் முடியக்கூடிய சாத்தியமுள்ள ஒரு காலமாய் இந்த காலம் இருக்கும்படியாக தேவனுடைய திட்டம், உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 2026வது வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாய் இருக்கும்படியாக உங்களுக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். பார்க்காததை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், போகாத தூரங்களுக்கு நீங்கள் கடந்து போக போகிறீர்கள், சாதிக்க முடியாததை இந்த வருடம் நீங்கள் சாதிக்க போகிறீர்கள், லட்சிய கரைகளை நீங்கள் அடைய போகிறீர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து
அடையும்படி, உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். உங்கள் இருதயம் மகிழ்ச்சியாய் பூரிப்பாகும்படி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே கலங்காதிருங்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். அந்த நினைவுகள் கெட்ட நினைவுகள் அல்ல. நீங்கள் கஷ்டத்தில் வாழ வேண்டும் என்கிற நினைவுகள் அல்ல. நீங்கள் கடனில் வாழ வேண்டும் என்கிற நினைவு அல்ல. நீங்கள் வியாதியில் வாழ வேண்டும் என்கிறதான் நினைவுகள் அல்ல. நீங்கள் கண்ணீரில் வாழ வேண்டும் என்ற நினைவுகள் அல்ல. கணவன் மனைவி பிரிந்து வாழ வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் அல்ல. பிள்ளைகள் பிரிந்து வாழ வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் அல்ல. தோல்வியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணங்கள் அல்ல. தரித்திரம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணங்கள் அல்ல. வாழ்க்கையில நீங்கள் நோக்கம் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிறதான நினைவுகள் அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை குறித்து நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். ஏன் நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார்? என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறது? கர்த்தர் என்றும் நல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கெடுதல் செய்கிறவர் என்று சொல்லவில்லை, தீமை செய்கிறவர் என்று சொல்லவில்லை. தம்மிடத்தில் வருகிறவனை இயேசு புறம்பே தள்ளினார் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. புறம்பே தள்ளுவதில்லை சொல்ல அர்த்தம் என்ன? நீ வர வேண்டாம் போ என்று நான் உன்னை பார்த்து சொல்லுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த வருடம் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருடம் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருடம் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருடம் நீங்கள் சந்தோஷமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருடம் நீங்கள் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருடம் நீங்கள் ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருடம் நீங்கள் மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருடம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்ன என்ன? பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம், உங்களுடைய சரீர சுகத்தில் ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பில் ஆசீர்வாதம், ஆக சகல நன்மைகள் பெற்று சுகமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது? நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே, எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே, இப்படியே தான் இருப்பேனா, வாழ்க்கை மாறாதா என்கிற கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களையும், விசேஷித்த காரியங்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கைகூடி வர பண்ணுகிற ஆண்டா இருக்க போகிறது. கைகூடி வர போகிற காலமாக இருக்க போகிறது. ஆகவே சந்தோஷமாயிருங்கள், கவலைப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருடம் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை, இந்த 2026க்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு சகோதரியுடைய வாழ்க்கையிலையும் அடிமை பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தை, வெற்றியுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கும் வார்த்தை, வாழ வைக்கும் வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆகவே இந்த வருடம் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே, நீங்கள் நல்ல நினைவுகள் வைத்திருக்கிறீர்.
ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர். ஒவ்வொருவரும் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர். ஒவ்வொருவரும் எல்லா காரியங்களும் சாத்தியமுள்ள காரியங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர். அப்படிப்பட்ட நினைவுகள் நீர் வைத்திருக்கிறீர். ஒவ்வொருவர் குறித்து நீர் திட்டம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, சகோதரி வைத்திருக்கிற திட்டம் அல்ல, அவங்க குடும்பத்தை குறித்து அவங்க வைத்திருக்கிற திட்டம் அல்ல. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எதிர்கால திட்டம், இந்த வருடத்தின் திட்டம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, அது பலிப்பதாக, அது தோன்றுவதாக, அது வாய்ப்பதாக, செழிப்பதாக, ஆண்டவரே நடைபெறுவதாக என இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறேன். யாரெல்லாம் நிகழ்ச்சியை ஆண்டவரே புது வருஷம் பிறந்தாலும் என் வாழ்க்கை இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது என்கிறதா நிலையில் பார்த்து கொண்டு யாராக இருந்தாலும் ஆண்டவரே உங்கள் கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆறுதல் தருகிற தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆறுதல் படுத்தும்படிக்கு செபிக்கிறோம். யாருக்கெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே கடந்த வருடம் துக்கமாக இருந்ததோ, கஷ்டமாக இருந்ததோ, சஞ்சலமாக இருந்ததோ, கண்ணீராக இருந்ததோ, இந்த வருஷம் அவங்களுக்கு நிம்மதியுள்ள ஆண்டாக இருக்கும்படிக்கு செபிக்கிறேன். மனமகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கும்படிக்கு செபிக்கிறேன். எழுந்து போன சமாதானம், எழுந்து போன சந்தோஷம், ஆண்டவரே எழுந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக இருக்கும்படிக்கு செபிக்கிறேன். நன்றி அப்பா. இந்த வருடம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. ஒவ்வொரு வாழ்க்கை சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன், சௌக்கியத்தை பேசுகிறேன், பாக்கியத்தை பேசுகிறேன். என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க செய்வீராக, செழித்திருக்க செய்வீராக, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடம் பிரிந்த குடும்பம் இணையும்படி செபிக்கிறேன். பிரிந்த கணவன் மனைவி இணையும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இழந்த எல்லா ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. தழும்புகளை கரம் ஒவ்வொரு தொடுவதாக. யாரெல்லாம் மருத்துவமனையில் ஆண்டவர் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சியை வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஜெபிக்கிற இந்த வேளையில் உங்கள் சுகமளிக்கிற கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. அப்பா, நீங்கள் சொன்னீங்களே, என் தழும்புகளால் குணமானீர்கள், என் தழும்புகளால் குணமானீர்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் சொன்னது போல, நான் யெகோவா ராஃபான்னு சொன்னது போல சுகம் தரும் தெய்வமாய் இருக்கிறபடியால் உம்முடைய தழும்புகளில் கரம் ஒவ்வொரு மீது நீட்டப்படும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் தொடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கேன்சர் வியாதிகள் மறைவதாக. ஹல்லேலூயா. எல்லா நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக. கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக. ஆண்டவரே, சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக. இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக. மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக, சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். யாருக்கெல்லாம் கண்ணில் வியாதி இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொருக்கும் சுகத்தை கொடுப்பீராக. காதில் இருக்கிற பிரச்சனை சுகம் படுத்துவீராக. கர்த்தாவே, கையில் இருக்கிற பிரச்சனை, காலில் இருக்கிற பிரச்சனை, அப்பா கர்த்தாவே, முழு சரித்து இருக்கக்கூடிய எல்லா பலவீனம், எல்லா சுகவீனம், எல்லா சௌகரியம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி ஆரோக்கியம் ஒவ்வொரு வாழ்க்கையில உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன், வெற்றியை பேசுகிறேன். என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்வீராக, சுகித்திருக்க செய்வீராக. இந்த வருடத்தின் நாட்கள் முழுவதும் நன்மையானவர்களை காண, நன்மையானவர்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அனுகிரகம் செய்வீராக. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்மையை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெருகவும் உம் நாமம் பெருக ஜெபிக்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுடைய அருகில் வந்துவிட்டார். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நல்ல வருடமாய் இருக்க உதவி செய்ய போகிறார். உங்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாம் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில பலிக்கும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய சமாதானம், தேவனுடைய கிருபை, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஜெயம், வெற்றி உங்களோடு கூட
இருப்பதாக.